தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான அன்பு இறை உறவுகளை, நற்கருணை அருந்திய பிறகு கண்களை மூடிவிட்டு இதய கண்களை திறந்து இயேசுவை பார் என்று சொல்வார் புனித அவிலா தரசம்மாள். இது நற்கருணை ஆண்டவர். இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை, இந்த ஆராதனுடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்தால் இந்த நாள் முழுவதும் அபிஷேகமா இருப்போங்க. இந்த காணொலி மூலமா தான், யூடியூப் மூலமா தான் இந்த ஆராதனை பார்க்கிறோம், இந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறோம், ஆண்டவரோட ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த வல்லமையான இறைவனை நாம் உணர்ந்தவே ஆனால் இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் தரப்படுகிற இந்த ஆசீர்வாதத்தை நாம் உணர்ந்தவே ஆனால் வாழ்க்கை அபிஷேகமா அந்த நாள் முழுவதும் அவர் நம்ம கூட இருக்கிறத, அந்த நாள் முழுவதும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறத, அந்த நாள் முழுவதும் அவர் வல்லமையில நாம் தாங்கப்படுவதை உணர்ந்து கொள்ளலாம். பிரியமான அன்பு இறை உறவுகளை, எனவே இந்த அருமையான தருணத்துல நற்கருணை ஆண்டவரை துதிப்போம். குறிப்பா இன்றைக்கு புதன்கிழமை குடும்பத்தினுடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர், எண்ணூர் சூசையப்பர் ஆலயத்திலிருந்து இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். எனவே மாதத்துடைய முதல் புதன்கிழமை, ஓ சூசையப்பரே எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி, அப்பா எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போம், அவர் ஆராதிப்போம். நன்றி அப்பா, வல்லவரே நன்றி, ஆவியானவரே நன்றி, இறைவா நன்றி, இயேசுவே நன்றி. அப்பா வழி நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வாழ்வார்களாக. எனவே பிரியமானவர்களே, ஏன் இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தை உணரணும் அப்படின்றதுக்கு அடையாளமாக இன்றைக்கு நற்செய்தி, மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 45 52 வரை உள்ள இறை வார்த்தையை எடுத்து வாசிங்க. அப்பம் அருந்திய பிறகு 5000 பேருக்கு உணவு அளிக்கிறார். நேற்றைய நற்செய்தியினுடைய முடிவு. அந்த உணவு அளித்த பிறகு இவர்கள் படகேறி செல்கிறார்கள். படகேறி செல்கிற பொழுது காற்றையும் கடலையும் பார்த்து பயப்படுகிறார்கள். ஏன் மார்க் நற்செய்தி இந்த 5000 பேர் உணவு அருந்திய பிறகு 5000 பேருக்கு உணவு அருந்தி அதிசயம் செய்கிறார். அதன் பிறகு எதற்காக சீடர்கள் இந்த கடலில் அஞ்சுவதை வைக்கிறார் என்றால், ஒருவேளை இந்த சீடர்கள் 5000 பேர் உணவளித்த இந்த நற்கருணையினுடைய முன் அடையாளம் தான் அந்த 5000 பேருக்கு உணவளித்தலாக பார்க்கப்படுகிறது. அந்த மகிமையை உணர்ந்திருந்தால், இன்றைக்கு அதை நம்ம நற்கருணையா பார்க்கிறோம். இது இறைவனை உணர்ந்திருந்தால், அவர் வல்லமையை உணர்ந்திருந்தால் இங்கு பயந்திருக்க மாட்டார்கள். அவர் 5000 பேருக்கு உணவு கொடுத்தாரு. இந்த கடலில் நம்மை விட்டுவிட மாட்டார், நமக்காக வருவார், நம்மை மீட்டெடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்று அவர்கள் உய்த்துணர்ந்திருப்பார்கள். ஆனா என்னன்னா, ஆண்டவர் 5000 பேருக்கு வெறும் 2 மீன்கள் 5 அப்பங்கள் தான் 5000 பேருக்கு உணவளித்து 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். 12 என்பது எதை குறிக்கிறதுனா, இந்த 12 சீடர்களை குறிக்கிறது. எனவே இந்த சீடர்கள் இந்த 12 பேரும் அதை உணர்ந்திருந்தார்களே ஆனால் இங்கு பயந்திருக்க மாட்டார்கள். அன்பர்களே, நம்ம வாழ்க்கையோடு அப்படியே அப்ளை பண்ணி பார்ப்போமே. பூசைக்கு போறோம், பக்தியா தான் பூசைக்கு போறோம், திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம், திருப்பலியில முழுமையாய் பங்கேற்கிறோம், திவ்ய நற்கருணை வாங்குகிறோம், வீட்டுக்கு வரோம், பிரச்சனை விழுகிறோம், கவலைகள், பயந்து போகிறோம், ஆண்டவரை விட்டு நம்ம வெகு தொலைவில் இருக்கிற மாதிரி நினைக்கிறோம், நம்ம தனியா இருக்கிற போல் நினைக்கிறோம். சீடர்கள் தான் செய்தார்கள், இயேசுவோடு இருந்தார்கள். இயேசு 5000 பேருக்கு உணவு கொடுத்தார், இவர்களும் பருகினார்கள், இவர்களும் அருந்தினார்கள். இப்பொழுது இவர்கள் கடலுக்கு செல்கிறார்கள். அங்கு காற்று கடல், பயப்படுகிறார்கள். ஏன்? இயேசு வருகிறார், ஐயோ பேய் என்று அஞ்சுகிறார்கள். அஞ்சாதீர்கள், நான் தான் என்கிறார் இயேசு. அவர்களை காப்பாற்ற வருகிறார், ஆனாலும் இயேசுவை பார்த்து அவர்கள் அஞ்சுகிறார்கள். நம்ம வாழ்க்கையில் அதுதான் நண்பர்களே. ஒருவேளை நற்கருணை வாங்கிய பிறகு புனித அவிலா தெரசம்மா சொல்றாங்க இல்லைங்களா, கண்களை மூடி, நற்கருணை வாங்கினது பிறகு கண்களை மூடி, நம்ம கண்களை திறந்து நமக்குள் வந்திருக்கிற அப்பாவை, நமக்குள் வந்திருக்கிற ஆண்டவரை, ஆண்டவர் நன்றி, இறைவா நன்றி, அப்பா நன்றி, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி என்று ஆண்டவருடைய வல்லமை உணரணும் நண்பர்களே. அப்பதான் வாழ்க்கையில் வருகிற இன்னல்கள், வாழ்க்கையில இன்னல் வருங்க, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் தான், துன்பங்கள் வரும் தான், கவலைகள் வரும் தான். ஆனாலும் பிரியமான அன்பு பிள்ளைகளை, அந்த ஆண்டவர் வல்லமையை உணர்ந்தால் அந்த பிரச்சனை வரும்போது இல்ல, அவர் என்னை காப்பாற்றுவார், எனக்குள்ள அவர் இருக்கார், எனக்குள்ள இயேசு வந்திருக்கிறார். நற்கருணை ஆண்டவர் வல்லமை தான், அப்பா எனக்குள்ள வராரு, அப்ப அவர் ஆற்றல் எனக்குள்ள இருக்கும், அவர் கிருபை எனக்குள்ள இருக்கும். அப்படியெல்லாம் என்னை வீழ்த்தி விட முடியாது, அப்படியெல்லாம் என்னை தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் எனக்குள்ள அப்பா இருக்கிறார், அவர் என்னை விடுவிப்பார்,
அவரே என்னை ஆசீர்வதிப்பார். சீடர்கள் அதான் பார்க்க மறந்தார்கள். என்ன பார்க்க மறந்தார்கள்? 5000 பேருக்கு உணவளித்த கடவுள் இந்த கடலில் நம்மை தனியாக விட மாட்டார், அவர் நம்மை காப்பாற்ற வருவார் என்பதை சீடர்கள் மறந்தார்கள். அவர் வருகிறார் காப்பாற்ற, ஆனாலும் பேய் என்கிறார்கள். ஐயோ பேய் என்கிற பொழுது இயேசு சொல்கிறார், அஞ்சாதீர்கள், நான் தான். ஆண்டவர் தான் சொல்லாது, ஆராதனை அஞ்சாது, நான் கூட இருக்கேன். அடுத்த முறை நீங்க பூசைக்கு போகும்போது திவ்யனர்க்கரை வாங்கிய பிறகு அமர் ஜெபியுங்கள். அவில தெரசமா சொல்றாங்க, கண்களை மூடி இதே கண்களை திறந்துகொள், உனக்குள்ள இருக்கிற இயேசுவை நீ இதயத்துல பார், அவர் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், நான் கூட இருக்கிறேன், நீ நம்பு என்று சொல்லுகிறார். நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ உறுதியாய் நம்பினால் அந்த வல்லமையை நீ இந்த நாள் முழுவதும் உணரலாம். நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நான் திறந்தோடு தருகிறேன். இந்த ஆசீர்வாதத்துல தலை வணங்கி அந்த வல்லமையை உணர்ந்தால் நாள்தோறும் அவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்தோனியார் ஆலயம் ஆவடியில நற்கருணை சிற்றாலயத்தில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க. ஃபாதர் பிரேம் தானே அப்படின்னு கேட்டாங்க. அம்மம்மா. எண்ணூர்ல இருக்கீங்க? அம்மம்மா. ஃபாதர் மலேசியாவில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப முடியாம இருக்கிறாங்க, அவங்க இந்த ஆராதனை பத்தி சொன்னாங்க, அந்த வல்லமையை பற்றி சொன்னாங்க என்று இந்த ஆராதனை வல்லமையை அவர்கள் சொன்னாங்க. ஏன் இந்த மேற்கொள்ள சொல்றோம்னா, அவங்க பேர் கிளாடிஸ். நான் சொன்னேன், அவங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன், அவர்கள் உடல் சுகத்துக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன் என்று அவர்களிடம் சொல்லி அனுப்பினேன். ஏன் சொல்றோம்னா, எங்கோ ஒரு தொலை தூரத்துல ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு அம்மா நற்கருணை ஆண்டவரை பார்த்து அந்த வல்லமையை உணர்ந்து தன் உடலில அந்த ஆற்றல் இறங்குவதை, கிருபை இறங்குவதை உணர்கிறார்களே. ஆனால் நண்பர்களே, நாமும் உணரலாமே. இந்த ஆராதனை வல்லமையை உணருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். இன்னும் இந்த இறைவனோட ஜெபிப்போமா, அந்த ஆற்றலை உணரணும். அப்பா இந்த தொடுங்கன்னு ஜெபிங்க, குடும்பத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவரே நன்றி அப்பா, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீங்க வழி நடத்துவீராக. இந்த புதன்கிழமை இப்படி சூசேப்பரே வல்லமையான ஜெபத்துல பிள்ளைகள் வாழும்படியா சூசேப்பரே எங்களுக்காக ஜெபிங்க. ஓ சூசேப்பரே எங்களுக்காக பரிந்து பேசுங்க. அப்பா எங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசு வல்லமையை சீடர்கள் வல்லமையை உணராமல் போனது போல அப்பா நாங்கள் சீடர்களை போல் இல்லாமல் உன் வல்லமையை நாங்கள் உணரணும் ஆண்டவரே. நற்செய்தியில சீடர்களை போல் இல்லாமல் அந்த வல்லமையை நாங்கள் உணர்ந்து அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை உணரணும். அப்பா உங்களை வழி நடத்துங்க. குறிப்பா குடும்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ்வார்களாக. கமெண்ட்ல அனுப்புற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பதத்தில் வைக்கிறேன். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தொடுவாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரிலே அபிஷேகமாய் வாழ்வீர்கள். இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் வல்லமை உங்களை திடப்படுத்துகிறது. நாள் முழுவதும் நீங்கள் வாழ்வீர்கள். வல்லமையான இறை கிருபை பெற தலை வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இந்த புதன்கிழமை என் மகனே, மகளே, மகிழ்ச்சியாய் வாழ்வாய், உன் வீடு வாழும். பிரியமான இறை உறவுகளை, ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்த பிள்ளைகளாய் மகிழ்ச்சியாய் இருப்போம். நல்லதே நடக்கும். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த காணொலி யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care. Have a nice day.